ஒவ்வொரு தமிழனுக்கும் என்ன ஆசை இருக்கும் அப்படின்னா, நீதிமன்றங்களில் தமிழ் வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். இந்த மன்றம் தமிழ் மன்றமாகவும் நீதிமன்றமாகவும் மாறி நிறைய 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 தமிழ் பேசி இருக்கிறோம். நல்ல கருத்துக்களை பேசி இருக்கிறோம். சமூக விழிப்புணர்வு குறித்து பேசி இருக்கிறோம். இந்த வழக்கும் நானே மறுப்பும் நானே அப்படிங்கிற சுற்று மிக அற்புதமாக நடைபெற்று இனிதே ஒரு நிறைவு பகுதியை நோக்கி நகர்ந்திருக்கிறது. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் நடுவர்களுக்கு எங்கள் நன்றிகளையும் போட்டியாளர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களையும் பதிவு செய்கிறோம். ஆனால் ஒரு நிறைவு பகுதி, 2 நடுவர்களும் எங்களோடு இந்த மன்றத்திற்கு வந்து இணைந்து யார் அந்த சிறப்பு பரிசை பெறுகிறவர்கள் என்கிற விபரத்தை சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்கும். 2 நடுவர்களையும் வாஞ்சையோடு அழைக்கிறோம். வழக்கும் நானே மறுப்பும் நானே அப்படிங்கிற இந்த சுற்று நம்முடைய செந்தமிழ் செல்வங்கள் மிக சிறப்பாக பேசினார்கள். கலகலப்பாக நிறைய கருத்துக்கள், அறிவார்ந்த செறிவான செய்திகள் எல்லாவற்றையும் நாம் பார்த்துருக்கிறோம். நேயர்களும் பார்த்து ரசித்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த சுற்று எப்படி இருந்தது, இந்த பிள்ளைகள் எப்படி பேசினார்கள், ஒரு சில வார்த்தைகள் அண்ணா. சங்கரா தொலைக்காட்சியினுடைய இனிய நேயர்களே, தமிழெங்கள் உயிர்மையை பார்ப்பதையே ஒரு வேள்வியாக கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சமூகத்திற்கு எங்கள் கைத்தட்டல்களோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எப்போதுமே ஒரு நல்ல மலர் மாலை இருக்கிறதுனா வாசனை சில பேருக்கு பிடிக்கும், அந்த மலர்களுடைய வண்ணம் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு அதை கட்டியவர்களுடைய அந்த வேலைப்பாடாகிய எண்ணம் சில பேருக்கு பிடிக்கும். ஆனால் உள்ளிருக்கக்கூடிய நாரை பல பேர் மறந்து விடுகிறார்கள். எனவே இந்த நிகழ்வு மணக்கலாம், பல பேருடைய எண்ண வண்ணமாக இருக்கலாம், உள்ளே அடிநாதமாக நாராக இருந்து இயக்கக்கூடிய சங்கரா தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கும் ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு. இந்த சுற்றை குறித்து நாம் நிறைய பேசிட்டோம். ஒரு வடக்காடு மன்ற தொனியில், அந்த பாணியில் ரொம்ப மிகச்சிறப்பாக இந்த பிள்ளைகள் பேசினார்கள். இவர்களை ஊக்குவித்த வாலி வரியில் சொல்லணும்னா, ஊக்குவிப்பவர்களை ஊக்குவித்தால் அவர்கள் தேக்கு விற்பார்கள் என்பார். அந்த வகையில் இவர்களை ஊக்கப்படுத்திய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகம், நண்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை சொல்லி, இவர்களை மதிப்பிட்ட சக மதிப்பீட்டாளர், பாரதியின் பரம்பரையிலே வந்த எங்களுடைய அருமை சகோதரர் குறித்து மீண்டும் நேயர்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகின்றோம். நல்ல தமிழ் உங்கள் பிள்ளைகள் பேச வேண்டுமா? பிழையின்றி எந்த தவறுதலும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகள் மட்டுமல்ல, நாமும் வயதிற்கும் ஒரு கற்றலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. எனவே நல்ல தமிழை நாம் கற்க வேண்டுமென்றால் உலகத் தமிழருக்கு ஒரு இணைப்பு பாலமாக ஊடகத்தின் வாயிலாகவே தங்கள் இல்லத்தில் இருந்தபடியே உங்களுடைய ஓய்வு நேரங்களில் தமிழ் கற்பதற்கு தன்னுடைய இதயச் சிறகை விரித்து வைத்திருக்கக்கூடிய அருமை சகோதரருக்கு ஒரு பலத்த பாராட்டு. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பொது நிகழ்வுகளை முன்னின்று நடத்தக்கூடிய பள்ளிகள், கல்லூரிகள், பொது நிறுவனங்கள் எல்லாம் அடுத்த தலைமுறையின் அடையாளமாக எழுச்சி தமிழர்களை புதிய தலைமுறைக்கு நல்ல தமிழை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ராகவேந்திரன் போன்றவர்களை நீங்கள் எல்லாம் ஊக்குவித்து உங்கள் அரங்குகளில் அவரை ஏற்றி மின்னி மிளிரச் செய்ய வேண்டும் என்பதையே வேண்டுகோளாக வைத்து இவர்களோடு சேர்ந்து பணியாற்றுவதில் பெருமிதம் கொள்கின்றேன். நானும் நேயர்களாகிய உங்களைப் போல பலத்த ஆவலுடன் இந்த சுற்றில் எந்த நால்வர் சிறப்பு தகுதியை பெற்றிருக்கிறார்கள் என்பதை அவருடைய திருவாயால் கேட்பதற்கு நானும் செவியை, சிந்தையை அவர் பக்கம் தருகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இதுவரை நான் மதிப்பீடு செய்த சுற்றுகளிலேயே மிக மிக சுவையான, அதே சமயத்தில் தரமான ஒரு சுற்றாக இருந்தது இந்த வழக்கும் நானே மறுப்பும் நானே என்கின்ற இந்த சுற்று. இப்படி ஒரு சுற்றை வைக்க வேண்டும் என்று சிந்தித்த அருமை இளவல் ராகவ் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும், சங்கரா டிவி நிர்வாகத்துக்கும் எங்களுடைய நெஞ்சு நிறைந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நேரம் போனதே தெரியாமல் இந்த சுற்றில் வந்து நானும் மணிகண்டன் சார் அவர்களும் மதிப்பீடு செய்தோம். எங்களுக்கே ரொம்ப மகிழ்ச்சியூட்டக்கூடியதாக இந்த நிகழ்வு இருந்தது. குழந்தைகளுடைய பேச்சை ரசிப்பது ஒரு பக்கம் என்றால், நாங்கள் 2 பேரும் கலகலப்பாக பேசி உண்மையாகவே ஒரு நீதிமன்றம் தான் இது என்று நேயர்களை நம்ப வைக்கும் அளவுக்கு எங்களுக்கும் ராகவ் அவர்களுக்கும், அதாவது
பார்வையாளர்கள் மத்தியில் இருந்த பெற்றோர்களுக்கும் நடந்த அந்த கலகலப்பான உரையாடல்கள் வந்து என்றென்றும் எங்களுடைய நினைவில் நிற்கும். அதனால் பல விதங்களில் இந்த சுற்று வந்து என்னுடைய நெஞ்சுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சுற்று. இன்றைய சுற்றில் வந்து ஒரு தலைப்பை தேர்வு செய்வதே ரொம்ப கடினம். அதிலும் எல்லா குழந்தைகளும் ரொம்ப சிறப்பாக தேர்வு செஞ்சுருந்தீங்க. அதற்கு முதற்கண் பாராட்டுக்கள். தேர்ந்தெடுத்த தலைப்புக்கு நேர்மையாக இருந்து விதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த கால அவகாசத்திற்குள் சிறப்பாக அதே சமயத்தில் தவறில்லாமலும் நேர்த்தியாகவும் கருத்துக்களை சொல்வது என்பது எளிதான விஷயமே இல்லை. இந்த ஒரு வயசில், இந்த இளம் வயதில், மிக மிக சிறு வயதில் இந்த ஒரு மேடையை, வெளிச்சத்தை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதற்காகவே உங்களுக்கு பாராட்டுக்கள். இந்த சுற்றில் வழக்கம் போல 4 சிறப்பு போட்டியாளர்களை நாங்கள் தேர்வு செஞ்சுருக்கோம். அவர்களுக்கு வந்து சிறப்பு பரிசு வந்து நாங்கள் அறிவிக்க போகிறோம். ரொம்ப கடினமான பணியாகத்தான் எங்களுக்கு இருந்தது. எப்படி உங்களுக்கு தலைப்பை தெரிவு செய்வது, அதில் பேசுறது கஷ்டமாக இருந்ததோ, எங்களுக்கு வந்து மதிப்பீடு செய்து இந்த 4 பேருக்கு சிறப்பு பரிசு என்று முடிவெடுப்பதில் கொஞ்சம் சிரமம் இருந்தது. இருந்தாலும் நீதியரசர் அப்படின்னு காமிச்சிக்கணும்ல கடைசியில். என்னதான் நீதியரசர் கலகலப்பாக பேசலாம், கவுண்டர்லாம் கொடுக்கலாம், ஆனாலும் ஏன் அவங்க நீதியரசர்னா நியாயமாக தீர்ப்பு வழங்குவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல பெயர் இருப்பதனால தான் அந்த அடிப்படையில், மதிப்பெண்கள் அடிப்படையில் 4 சிறப்பு போட்டியாளர்களை தேர்வு செய்திருக்கிறோம். முதலில் பரிசு பெறக்கூடிய அந்த போட்டியாளர், தகுதி வாய்ந்த அந்த அரும் போட்டியாளர் யார் அப்படின்னா, நூலக பணி தேவையா தேவையில்லையா என்று பேசிய பரந்தாமன். அடுத்ததாக இந்த போட்டியாளர் வந்து ஆரவாரம் இல்லாமல், எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல், தொடக்கம் முதல் இறுதி வரை நேர்த்தியாக ஒரே கோட்டில் பயணம் செய்து அனைவரையும் வந்து பரவசப்படுத்தினாங்க. அந்த பரிசு பெறும் போட்டியாளர் யார் அப்படின்னா, அபிநயத்திலும் அதே சமயத்தில் உள்ளடக்கத்திலும் சிறந்து விளங்கும் ஆராதனா. அடுத்து பரிசு பெறக்கூடிய அந்த மேதகு போட்டியாளர் யார் அப்படின்னா, இவங்க வந்து இன்றைக்கு வந்து 6 நிமிடம் அல்லது 7 நிமிடம் வந்து ஒரு அடைமழை போல அப்படியே கருத்துக்களை வந்து வாரி வழங்கி எல்லோரையும் வந்து கலக்கிட்டு போயிட்டாங்க, திக்குமுக்காட வச்சுட்டாங்க. அந்த ஒரு சிறப்பு போட்டியாளர் யார் அப்படின்னா, அன்பிற்குரிய மேகாஸ்ரீ அவர்கள். நிறைவாக எங்களுக்கெல்லாம் நிறைவளித்த ஒரு போட்டியாளருக்கு நாங்கள் வந்து ஒரு சிறப்பு பரிசு கொடுக்க போகிறோம். இவங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும். ஏன்னா அவங்க தேர்ந்தெடுத்த தலைப்பே வந்து எங்களை வந்து வியக்க வைத்தது. இப்படி ஒரு தலைப்பை வந்து தெரிவு செஞ்சுருக்காங்களே, இதுக்கு எவ்வளவு ஒரு ஆழ்ந்த சிந்தனை இருந்திருக்கணும், எவ்வளவு அவங்க மெனக்கெட்டிருக்கணும், எவ்வளவு யோசிச்சிருக்கணும். அவங்க அம்மா அப்பாவும் இதற்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்களே, இது எப்படி அப்படிங்கிறது முதல் வியப்பு. அதை அடங்குவதற்குள் அடுத்த வியப்பு என்ன அப்படின்னா, இந்த தலைப்புலையும் கூட சிறப்பாக பேச முடியும், இந்த தலைப்பில் கூட கவனக்குறைவு இல்லாமல் கனம் மிக்க ஒரு பேச்சை வழங்க முடியும் என்று இந்த பேச்சாளர் அந்த குறைந்த கால அவகாசத்தில் நிரூபித்தாங்க. அவங்க யாருன்னா ஹிரண்யஸ்ரீ. மிகச்சிறப்பாக இந்த சுற்றில் பேசி ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா வழங்குகிற சிறப்பு பரிசை பெற்றிருக்கிற 4 போட்டியாளர்கள் பரந்தாமன், மேகாஸ்ரீ, ஆராதனா, ஹிரண்யஸ்ரீக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு, பாராட்டு, வாழ்த்து. 14 செந்தமிழ் செல்லங்களும் இந்த சுற்றில் மிக சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். நடுவரிடம் நல்ல மதிப்புரைகளை வாங்கியிருக்கிறார்கள். உங்கள் இல்லங்களில் இடம் பிடித்திருக்கிறார்கள். அதில் மாற்று கருத்தே இல்லை.